அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஜும் உஷா மேடமும் இல்லனா நாம 2 பேரும் ஒன்னா ஜெயிலுக்கு போயிருப்போம். அத மறந்துடாத. அவன் என்னவோ தியாகம் பண்ணிட்டு உள்ள போன மாதிரி பேசுற. பூமேலி ஏமேலி இருக்கிற வன்மத்துல அவன் இத்தனையும் பண்ணிருக்கான். இவ்வளவு தூரம் பண்ணிருக்கான். எப்படி கேஸ் வாபஸ் வாங்க சொல்ற? நீங்க சொல்றது எனக்கு புரியாம இல்லைங்க. ஆனா கார்த்திக் இப்பதான் இவ்வளவு மோசமானவரா மாறினாரே தவிர முன்னாடி நல்ல மனுஷனா தானே இருந்தாரு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட பிளாங்க் செக் கொடுத்துட்டு போனாரு. அந்த செக்கை நம்ம யூஸ் பண்ணல. இருந்தாலும் அந்த நேரத்துல அவர் தானே ஹெல்ப் பண்ணாரு. அதுக்காக இல்லங்க சத்யா, ஸ்டாப் இட். இந்த பேச்சை இதோட நிறுத்துறது நல்லது. இது விஷயமா நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை பழிவாங்க நினைச்சவன, சட்டத்தை மீறி காரியம் பண்ணணும்னு நினைச்சவன தான் உள்ள தூக்கி வச்சிருக்கோம். இனி இந்த விஷயத்துல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. விட்டுரு. சாப்பிட போலாமா? ஓ, இப்படி போதா கதை. இது உடனே அண்ணிட்ட சொல்லி ஆகணும். அப்படியா? சரி சரி, ஓகே, நல்ல விஷயம்தான். சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். அக்கா, என்னக்கா? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாண்டி. ராஜு தான் போன் பண்ணா. சத்யா பிரகாஷ் கிட்ட கார்த்திக் பத்தி பேசியிருக்கா. பிரகாஷ் கட் அண்ட் ரைட்டா கார்த்திக் பிரச்சனைய பத்தி பேசி நமக்குள்ள சண்டை வர வேண்டான்னு சொல்லிட்டானா. என்னக்கா சொல்ற? ஆமா, கராரா பேசிட்டானா. ஏங்கா, பிரகாஷ் சொன்னதை கேட்டு சத்யா அடங்கிட்டாளா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. தேவராஜ் கிட்ட என்ன பதில் சொல்லுவா? நல்ல பதிலா சொல்றேன்னு சொன்னவ முழிப்பால. அவளால எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப பிரச்சனை பிரகாஷ்க்கும் சத்யாவுக்கும் தான். இத நாம நல்லா பயன்படுத்திக்கணும், விடவே கூடாது. அக்கா, விஷயமே கிடைக்கலனாலும் விஷயத்தை உருவாக்கி பிரச்சனையை இழுத்து வைப்ப. இப்போ பிரச்சனை வாசல் தேடி வந்திருக்கு. விட்டு வைப்பியா? சந்தோஷமா இருக்கு வேணும். அவங்க பிரிஞ்சா அது நமக்கு பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் அனாதை இல்லம். எட்டி அடிச்சா சாஞ்சிடும். அக்கா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டி நீயா போன? பெனி எங்க? நான் தாங்க அவரை போ சொல்லிட்டேன். வா சாப்பிடலாம். வாக்கா. சரி. நீ உட்காருடி. உட்காருங்கா. நீ சாப்பிடுக்கா. யார் இந்த நேரத்துல? இங்க யாரு காயத்ரி? நான் தான் சார். உள்ள வாங்க, உட்காருங்க. என் தம்பியை கோத்து விட்டுட்டு என்ன உள்ள வர சொல்றியா? சார், நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒன்னும் வெள்ள வெட்டி சிப்பாய் இல்ல. எல்லாம் அந்த சனிய முடிச்சவன சொல்லணும். புதுசா யாராவது உதவுறன்னு வந்தா அவங்கள நம்ப கூடாதுங்கிறது தான் அரசியலோட பாடம். அந்த முட்டாளுக்கு அது ஏறல. பரவாயில்ல, நீ அழுத்தம் திருத்தமா சொல்லி அவனை கெடுத்து வச்சிட்ட. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். எல்லாம் அந்த பிரகாஷ் சத்யா தான். இனியும் என்கிட்ட டிராமா போடலாம்னு நினைக்காத. சொல்லு, யார்கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ண? நீ எந்த கட்சி? எவ்வளவு பணம் கொடுத்தா? ஐயோ சார், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஆமா, இது நம்பிக்கிறவ வீடாம. ஊராம் மடத்துல உடம்பு வளர்க்கிற கோஷ்டியா நீங்க? அம்மனி, என்ன பகைச்சிட்டு வாழ முடியும்னு நினைக்கிறியா? சாப்பிட்டியா? இன்னைக்கு நைட் நீ சாப்பிடுறது தான் கடைசி சாப்பாடு. ஒவ்வொரு பருக்கையா எண்ணி சாப்பிடு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு உனக்கு கிடைக்காது. என்னை பத்தி நீ அப்ப தெரிஞ்சுக்குவ. இப்பதான் ஒரு நல்ல காரியம் நடந்தது.
பிரகாஷும் சத்யாவும் முட்டிக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டோம். இந்த ஆளு அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டு போறானேக்கா. அக்கா, அந்த ஆளு மினிஸ்டருக்கா, என்ன வேணாலும் பண்ணுவாங்கக்கா. அக்கா, உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? பயமா? உட்காந்து சாப்பிடுறீ. என்னக்கா இது, ஒரு வாய் பிரியாணி கூட நிம்மதியா சாப்பிட விடாம பண்ணிட்டானேக்கா. நீ கேள்விப்பட்டதே இல்லையா? வீரனுக்கு ஒரு நாள் தான் சாவு, கோழிக்கு தினம் தினம் சாவு. யோசிச்சு பாத்தியா? உன் மாமா நம்மள அடிச்சு துரத்துனப்போ ஒத்த ரூபா கூட கையில இல்லாம நடு தெருவுல வந்து நின்னோம். நினைச்சு பாத்திருப்போமா? இந்த மாதிரி பங்களா, கம்பெனி, சொத்து, காருன்னு இது எல்லாத்தையும் கொடுத்தவனையே ஜெயில்ல தூக்கி வச்சவடி இந்த காயத்ரி. அறிவும் புத்திசாலித்தனமும் இருக்கிறவங்க யார கண்டும் பயப்பட தேவையில்ல. அது என்கிட்ட நிறையவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா என் திமிர பார்த்து நானே பயந்திருக்கேன். இவனுங்க பயப்பட மாட்டானுங்களா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடு. சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல, நல்ல வயிறு நிறைய சாப்பிடு. சத்யா, இன்னைக்கு ஆபீஸ்ல கலெக்டர் வெள்ள நிவாரண சம்பந்தமா மீட்டிங் வச்சிருக்காரு. மத்திய குழு வரப்போதுன்னு சொன்னாங்க. உனக்கு சர்க்கிள் வந்துச்சா? எனக்கு ஒரே வெள்ளக்காடா தான் இருக்கு. நான் உன்னை டிராப் பண்ணவா? இல்ல, எனக்கு வண்டி வரும். ஓகே, பாத்து போ. ரோட்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, கவனமா போ. பிரகாஷ், என்ன? இல்லங்க, கார்த்திகோட கேஸ் சத்யா விஷயம். ப்ளீஸ், நேத்து உங்ககிட்ட இந்த விஷயமா ஹார்ஷா பேசிட்டேன்னு சாப்பிடாம ஃபீல் பண்ண வேண்டாம் சத்யா. அவங்க பிரச்சனையை பேசி நாம சண்டை போட வேண்டாம். பிரகாஷ், சத்யா போதும், விட்டுரு. நான் சொன்னதுதான். புரிஞ்சுக்க வேணும். அமைதியா சொன்னா அதையும் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பேசுவியா? இல்லங்க சத்யா, பிரகாஷ், பிரகாஷ், சாப்பிட்டு போப்பா. வேணா, நீ மீட்டிங் இருக்க, அவசரமா போறேன். சத்யா, என்னம்மா இவ்வளவு கோவமா போறா? என்னாச்சு? உள்ளத சொன்னா அத்தையும் மாமாவும் வருத்தப்படுவாங்க. என்னமாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. மாமா. என்னம்மா பிஸியா இருக்கியா? ஐயோ, அதெல்லாம் எதுவுமே இல்ல மாமா. பிரகாஷ்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன்னு சொன்ன. பிரகாஷ்ட பேசினியா? என்னம்மா சொன்னாரு? மாமா, சொல்லுமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. அவரு இதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. என்னால இந்த விஷயத்துல உதவ முடியாது மாமா. மன்னிச்சிருங்க மாமா. நான் வேணா பிரகாஷ்ட பேசுறேனே. இல்ல மாமா, வேண்டாம். நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அவர் மறுபடியும் கோவமா பேசுவாரு. அவர்கிட்ட நீங்க எதுவுமே கேட்டுக்க வேண்டாம். மன்னிச்சிருங்க மாமா. என்னாச்சு மாமா? பிரகாஷ் கோவமா இருக்காரம்மா. இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். சாரின்னு சொல்லி சத்யா வருத்தப்படுறா. மாமா, கேஸ் வாபஸ் வாங்கலன்னா கார்த்திகோட நிலைமை கஷ்டம்தாம்மா. என்ன சத்யா, என்ன பிரச்சனை? என்னம்மா போன்ல ஏதோ சம்பந்தி கிட்ட உதவ முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். பிரகாஷ் வேற கோவமா போறா. என்ன விஷயம்? அது வந்து மாமா, நேத்து தேவராஜ் மாமா இனி இந்த விஷயத்துல பேசுறதுக்கு எதுவும் இல்ல, விட்டுரு. பிரகாஷ் கிட்ட பேசின மாமா, அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. கார்த்திக் நம்மள பழிவாங்க நினைச்சாரு. அவருக்கு நாம உதவ முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. என்ன சொல்ற சத்யா? நீ சொல்லியுமா அவன் கேட்கல? இல்ல அத்தை, எவ்வளவோ எடுத்து சொன்னேன்.
எங்க மாமா நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு பதிலுக்கு நாமளும் தான் உதவி செஞ்சிருக்கோம், அதனால வாபஸ்ல வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் பிரகாஷ் இவ்வளவு பிடிவாதமா இருக்கான்? கோபம்னா கோபமா இருக்கட்டும், அதுக்காக விஷயம் இதுதான் தெரிஞ்சுமா இப்படி பேசுவான்? அதுவும் இது சுஜாதா வாழ்க்கை பிரச்சனை. கொஞ்சம் கூட சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. ஏன் அத்தை, பிரகாஷ் சொன்னதுல என்ன தப்பு? அக்கா, ஆமா சத்யா, சட்டப்படி தப்பு. பொதுமக்களை ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சுதானே அவரை வெளியே எடுக்காம நடவடிக்கை எடுக்க சொன்ன. அக்கா என்ன பேசுறீங்க? உன் மாமா பொண்ணுன்னா வாபஸ் வாங்க நினைக்கிறதும், அதே மாதிரி இவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றதும் தப்பு இல்லையா சத்யா? சுஜாதா மாமாவோட பொண்ணுன்னா இவர் உன் புருஷனோட அண்ணன் இல்லையா? சொல்லு. இது தப்பு சத்யா. சுஜாதாவுக்காக சப்போர்ட் பண்ற நீ என் வீட்டுக்காரர் விஷயத்துல ஸ்டேஷன் கூட போலியே. பிரகாஷ் சொன்னதுதான் சரி சத்யா. என்னது திலகக்கா எப்படி பேசிட்டு போறாங்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கு சத்யா. இந்த விஷயம் ஏதோ தப்பா போய் முடியுமோன்னு தோணுது. வராத. சீக்கிரம் வாசகல அந்த ஆள் திட்டா போறான். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆடி அசைஞ்சு மெதுவா லேட்டா வர வேண்டியதானே? என்ன அப்படி பாக்குற? அது ஒண்ணு இல்லைங்க சார். நீ மேல போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி போடு. நீ ஜல்லி எல்லாம் எடுத்து சாக்கு மூட்டையில போடு. நீ கம்பி எல்லாம் எடுத்து மொத்தமா கட்டி வை. வேலை ஒழுங்கா நடக்கணும், இல்லைன்னா தொலைச்சு போடும். தொலைச்சு போங்க, போய் வேலை பாருங்க. எப்படி எல்லாம் பேசிட்டு போறான் பாரு. 2 செங்காங்கல்ல தூக்கி இவன் தலையில போட வேண்டியதா. என்ன சகல இந்த ஆள் எப்படி போட்டு மாட்டான்? சகல இந்த மாதிரி ஆளுகளை வச்சுதான் நாம முன்னுக்கு வர முடியும். என்ன சொல்ற? அங்க பாத்தியா, சிமெண்ட் மூட்டை குமிஞ்சு கிடக்குது, ஜல்லி கிடக்குது, கம்பி கிடக்குது. ஒரு மூட்டை சிமெண்ட வித்தோம்னா 400 ரூபாய் கிடைக்கும். அப்படியே ஜல்லி கிரில்னு பிரிச்சு வித்தா எவ்வளவு கிடைக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க மூர்த்தி. குட்டி கிடக்கிறதுல அள்ளி எடுத்தாதான் தெரியும். ஆனா நாம கிள்ளி தானே எடுக்க போறோம். யாருக்கு தெரிய போகுது? ஒவ்வொரு மூட்டையா எடுத்து அப்படியே காம்பவுண்டுக்கு வெளியே தள்ள போறோம். சாயந்தரம் போகும்போது அப்படியே தூக்கிட்டு போயிருவோம். எவன் பார்க்க போறான்? சகல சூப்பர் ஐடியா சகல. யோ, இதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா? போய் வேலை பாருங்க. சரிங்க 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 சார். கணேசா, இந்த ஆளோட அலுப்பு தாங்க முடியலடா. வந்த அன்னைக்கே கைய வைக்கிறோம். அதுவும் ஒரு மூட்டை இல்ல 2 மூட்டையா. சூப்பர் மச்சான், இன்னைக்கு 2 மூட்டையை தூக்குறோம். சகல நீங்க மூட்டையை தூக்குங்க, நான் யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். சரியா? ஏய் மூர்த்தி வா. என்னடா மூட்டை இப்பதான் எடுத்துட்டு வர தொம்முன்னு சத்தம் கேக்குது? அது பிரம்ம கணேசா. நாம மூட்டையை தூக்கி போட போறோங்கிற ஆசையில வந்த சத்தம். தூக்க அப்படிங்கறியா? இருடா, எனக்கு அந்த சத்தம் கேக்குதுடா. இருடா. ஐயோ, நமக்கு முன்னாடியே ஒரு பையன் திருடிட்டு இருக்காண்டா. என்னடா திருடிட்டு இருக்கான்ல? இரு வா. சகல சகல சகல, சகல என்னாச்சு சகல? பாக்குறேன், ஏன் ஓடுற? சகல. ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். என்ன ஆச்சு? போ போ. ஐயோ. சார் 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 சார், சிமெண்ட் மூட்டையை ஒருத்தர் திருடுறா சார். ஆமா வாங்க சார், சார். நானும் பார்த்தேன் சார். சார் வாங்க சார். அட பாவி, நாங்க பிளான் பண்ண நீ திருடியா? 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 சார் சார் சார், நாங்க மேல இருந்து பார்க்கிறோம். இவன் சிமெண்ட் மூட்டையை திருடிட்டு இருக்கான் சார். அடிக்க அடிக்க நல்லா அடிக்க சார். சார் இவனை புடிச்சு கட்டுங்க சார். இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அப்பதான் புத்தி வரும். சிமெண்ட் எல்லாம் என்ன விலை விக்குது? இத போய் திருடுறானுவா? பவுன் மாதிரில பாதுகாக்க வேண்டியதா என்ன இருக்குது. மன்னிச்சிருங்க. உங்களை சோம்பேறிங்க, உதவாக்கற, ஒண்ணுக்கு உதவாதவங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க திருடனை புடிச்சு பெரிய ஆளு நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இப்பயே நான் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி உங்களை பத்தி பெருமையா சொல்லுங்க சொல்றேன். சார், சொல்லுங்க. என்ன சகல, திருட வந்த நம்மளே இப்ப காவல்காரங்க இல்ல ஆயிட்டோம். சகல, இனிமே தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. கடவுள் நம்ம பக்கத்தா இருக்காங்கறத அவனே காட்டி கொடுத்துட்டான். இனிமே நம்ம காட்டுல சிமெண்ட் மலை தான். ஏய் மூர்த்தி சூப்பர் சூப்பர். மாமா என்னம்மா? மாமா சுஜாதா வீட்ல காணோம். சுஜாதாவை காணோமா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, எங்க போனான்னு தெரியல. அத்தையும் மாமாவும் தேடி போயிருக்காங்க. என்ன சொல்ற தாரணி? அவ நல்லா இருக்கணும், அவ வாழ்க்கை நல்லா அமையணும்னு கோவிலுக்கு போயிட்டு வரேன், நீ இப்படி சொல்ற? இல்ல மாமா, நான் இங்கதான் இருந்தேன். உடம்பு முடியலன்னு உள்ள படுத்திருந்தேன். அத்தை சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்தா சுஜாதாவை காணோம். சுஜாதா,
சுஜாதா வந்துட்டாளடி? இல்ல அத்தை. சுஜாதா எங்கடி போனா? தெரியலையேங்க. நீங்க சத்யா எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னதை கேட்டு அழுதுட்டு இருந்தா. சாப்பிட கூப்பிடலான்னு வந்தா அவளை காணுங்க. காணுமா? இரு. அவ போன் வீட்ல தான் மாமா இருக்கு. அப்ப எங்க போயிருப்பா? ஒருவேளை நியாயம் கேட்போன்னு சம்பந்தி வீட்டுக்கு போயிருப்பாளோ? நான் அங்கதாங்க போயிட்டு வரேன். அங்க சம்பந்தியும் இல்ல, சுஜாதாவும் இல்ல. அப்பா அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பா அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன்ப்பா. அவ எங்கேயுமே இல்லப்பா. கடவுளே, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா? எங்க அவ பாட்டுக்கு வாழ்க்கை போச்சேன்னு மனசு ஒடிஞ்சு போய் தப்பான முடிவுக்கு போயிட்டாளோ? வாய மூடு. சுஜாதா என் பொண்ணு. இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்கள்லாம் அவளுக்கு வராது. பின்ன எங்கங்க போயிருப்பா? எல்லாருமா சேர்ந்து என் மக வாழ்க்கை அழிச்சிட்டீங்கல்ல. என்ன பேச்சு பேசுற? இத பாருங்க, நான் இப்ப சொல்றதுதான். என் பொண்ணு வரணும். மறுபடியும் அவ நினைச்ச மாதிரி மாப்பிள்ளையோட அவ சந்தோஷமா வாழணும். இல்ல இந்த வீட்ல இவ எனக்கு மருமகளா இருக்க மாட்டா. என்னமா பேசுற? வாய மூடுறா. இதுவே இவளுக்கு இப்படி ஒரு நிலைமைனா சத்யா கேஸ வாபஸ் வாங்காம இருப்பாளா? சம்மந்தம் இல்லாம பேசாத. யாருங்க சம்மந்தம் இல்லாம பேசுறது? அந்த சத்யாட்ட போய் கேட்டீங்கல்ல, என்ன சொன்னா? என்ன சொல்லிருக்கணும்? உங்களாலதான் மாமா என் குடும்பமே இன்னைக்கு உயிரோட இருக்கு. உங்களுக்கு செய்யாம என்ன? சுஜாதாவும் என் தங்கச்சி மாறுதானேன்னு கேஸ வாபஸ் வாங்கிருக்கணும். அத விட்டுட்டு பொண்ணுக்கு உதவாத நியாயம் நேர்மைன்னு பேசினா நான் சொன்னதுதான். என் மகளுக்கு வாழ்க்கை போச்சுன்னா அவ தங்கச்சி இங்க வாழ மாட்டா. வாழ வெட்டியா ஒருத்தி இருந்தா எப்படி வலிக்கும்னு அவளுக்கும் தெரியணும். நீ தேவையில்லாம பேசுற. பூர்ணி ஆண்டி கார்த்திக் பண்ணதுக்கு இவ என்ன பண்ணுவா? இவ அடி வாங்கியே சாக போறாடா. ஆமா, என்ன அடிச்சு கொல்லுங்க. என் பொண்ணு வாழ வெட்டியா இருக்கட்டும். நீங்க எல்லாரும் சத்யாவை சுத்தி நின்னுகிட்டு சத்யா நேர்மை, சத்யா நீதி, சத்யா நியாயம்னு பஜனை பாடிக்கிட்டே இருங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். சரோஜா மாமா, அத்தை சொல்றது நியாயம் தானே மாமா? என்ன வாழ வெட்டியா அனுப்பாட்டியோ நானே அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். என்ன தாரணி பேசுற? இல்ல மாமா, அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒண்ணுன்னா அக்கா செய்வாங்கல்ல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அக்கா இந்த விஷயத்துல ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் பண்ணது தப்புதான் மாமா. அதுக்காக காலம் முழுக்க தண்டனை எப்படி? அதனால நான் வாழ வெட்டியாவே. குடும்ப நடத்துற வீட்டுல பொம்பளைங்க எப்படியா பேசுவாங்க? ச்சே, நான் போய் சுஜாதாவை தேடிட்டு வரேன். நானும் போய் தேடிட்டு வரேன். கடவுளே, ஏன் என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிற? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. கடவுளே, அவளை நீதான் காப்பாத்தணும். என்ன மேடம் இது? இவ்வளவு தூரத்துக்கு பண்ணியும் அங்க இருந்து எந்த பதிலுமே வரலையா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல காயத்ரி. கோபத்துல சுஜாதா வாங்க விட்டுட்டு வந்துட்டேன். சரி, பதறிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, நாங்க போய் சத்யாட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பேச்சு மூச்சையே காணுமே. மறுபடியும் நானே போய் டைவர்ஸ் பேப்பரையும் கொடுத்தாச்சு. அதுக்கும் ஒன்னும் ரியாக்ஷன் இல்ல. என்ன மேடம், இவ்வளவு பண்ணியும் அங்க இருந்து ரியாக்ஷன் இல்லைன்னா எப்படி? கார்த்திக் என்ன ஃபீல் பண்றாரு? சுஜாதா நம்ம சொந்தத்தை விட அவங்க சொந்தத்தை தான் பெருசா நினைக்கிறா. அதுவும் இல்லாம அக்கா, இப்பவும் சுஜாதா நீதி நியாயம் நேர்மைன்னு பேசுறா. அதனால ஏய், நீ ஏண்டி இங்க வந்த? ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? ஓ, நியாயம் கேட்கதான் வந்திருக்கியா? இல்ல ஆண்டி, நான் பண்ணது தப்புன்னு சொல்லி சத்யா பிரகாஷ போய் பேச போறேன். ஏன் பேசிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வந்தேன்னு பார்த்தா ஏன்னு கேக்குற? ஏன் உனக்கு தெரியாதா? என்ன அத்தை பழி வாங்கணும்னு பாக்குறீங்களா? இத கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, உன் அத்தை பொண்ணு கிட்ட. அவங்க கிட்ட கேட்க வேண்டியது என்ன இருக்கு? பண்ண தப்பெல்லாம் கார்த்திக் ஓடுது. நான் சொல்ல சொல்ல கேட்காம பழி வாங்குறேன்னு கிளம்புனது கார்த்திக் தான், நான் இல்ல. சரி, அவங்க பழி வாங்கல, நீதி நேர்மைன்னு அவங்க இருக்காங்கன்னா நீயும் அப்படியே விட்டுருவியா? இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? சரியா சொன்ன. அதனாலதான் இதுக்கு மேலே என்னாலே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். உங்க தரத்துக்கு இதெல்லாம் அழகில்ல அத்தை. ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். தப்பு பண்ற பையனை கண்டிக்காம தப்பே பண்ணாத நல்லவங்களை தண்டிக்கிற அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னடி பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? நான் பண்ணல, நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னடி சொல்ற? இவ்ளோ நாள் இல்லாம
இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா, அதுவும் கேவலமான முடிவு எடுத்திருக்கீங்கன்னா, அது காயத்ரியால மட்டும்தான் முடியும். நிச்சயம் இதுக்குள்ள அவதான் இருக்கணும். தேவையில்லாம பேசாத, மரியாதையா கிளம்பு. என்ன அத்தை, உண்மையை சொன்னதும் கஷ்டமா இருக்கா? உங்க பையன் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை தரீங்க, அப்படிதானே? ஆமாண்டி, உன்னை உன் வீட்டுல விட்டதுக்கே உன் வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் கொதிக்குதே. டைவர்ஸ் பேப்பர்ல அவன் கையெழுத்து போட்டதுக்கே பதறிட்டு வர நீ, இந்த அக்கறையே அவனை வெளியில எடுக்கிறதுல இல்ல. கார்த்திக் தப்பு பண்ணா அவன் அப்படியே தலை முழுகிடுவீங்களா? நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது, லாஸ்ட் ஹியரிங். தீர்ப்பு இத்தனை வருஷம்னு வந்தா நான் என் பெத்த பிள்ளைய இழந்துட்டு நிக்கணுமா? இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் அவரை கண்டிச்சேன். நீங்க கண்டிச்சீங்களா? ஏத்தி தானே விட்டீங்க, அதுவும் அந்த காயத்ரி பேச்சு கேட்டு. நிறுத்து.